வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் பேசும் உள்ளம் யூடியூப் சேனலின் சென்னகேசவன் பேசுகிறேன். நான் அகில இந்திய வானொலியின் ஊட்டி எஃப்எம் 101.8 இல் காலை 6:55 ஒலிபரப்பாகும் இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இயற்கை குறித்து ஒரு 10-12 நாட்கள் நான் பேசியது ஒளிபரப்பானது. காலை 6:55 முதல் 7 மணி வரை நான் பேசிய கருத்தை என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் பதிவிடுகின்றேன். நீங்கள் கேட்டு இயற்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த இதில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் பேசிய 2ஆம் நாள் நிகழ்ச்சி. நான் பேசுனது எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் நான் 12 நாட்கள் பேசியதும் வருகின்ற நாட்களில் பதிவிடுகின்றேன். காலத்தில் காடுகள் தான் முக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காடுகள் பூரா விவசாய நிலங்களாகவும் தேயிலை தோட்டங்களாகவும் மாறி இருக்குது. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக இயற்கையை நாங்கள் அழிச்சிட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வர இந்த அழிவு நம்முடைய பிற்கால வரக்கூடிய சன்னதிகளுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவா தான் தரும். ஏன்னா அந்த பேரழிவுடைய ஆரம்பங்கள் நிறைய பகுதியில் நடந்துட்டு வருது. ஆற்று மணல் எடுத்துக்கோங்க, அளவுக்கு அதிகமா நாங்க அழுறோம். அதனுடைய அந்த மணல் அள்ளி அந்த மணலை நாங்கள் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தேவைக்கு பயன்படுத்தினாலும் அந்த மணல் அள்ளும்போது நதியினுடைய ஈரப்பதம் போகிறது. அதனால நிலத்தடி நீர் குறைவாகிறது. இதே மாதிரி தான் இன்னைக்கு நதிகள் சில இடங்கள்ல சில தொழிற்சாலைகள்ல மாசு கலைந்த நீரை நதிகள்ல விட்டுறாங்க. அந்த நதியினுடைய நீரை பல ஊர்களுக்கு போகும்போது அந்த ஊர்ல இருக்க மக்கள் குடிக்கிறாங்க. இதனால மக்களுக்கு நிறைய வியாதி வருது. இன்னைக்கு குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் கேன்சர். எனக்கு தெரிஞ்சு 70 வயசுக்கு மேல இருக்கவங்க மக்கள் யாராச்சும் கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு கேன்சர்ன்றாங்க. என்ன இது? எனக்கு தெரிஞ்சு இந்த நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் இதையெல்லாம் என்னைக்கு நாங்க மாசுபடுறதை நிறுத்துறோமோ, அதாவது நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்றோமோ, அப்போதுதான் இயற்கை காப்பாற்ற முடியும். நான் மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாம செய்ய சொல்ல. நமக்கு என்ன தேவையோ அளவுக்கு மீறி வேண்டாம். நமக்கு என்ன நீர் வேணும்? நீர் வேணும்னா நதி நல்லா இருக்கணும். நதியில் இருக்க ஓரத்தில் இருக்க மணல் நல்லா இருக்கணும். மழை வேணும், காடுகள் வளர்க்கணும். சரி, ஒரு மரம் அழித்தால் அங்க 2 மரம் நடலாம். மரங்களை வளர்த்தால் அதனுடைய இயற்கை சூழ்நிலை, சுற்றுச்சூழல், காற்று எல்லாமே நல்ல முறையில கிடைக்கும். இன்னைக்கு ஆக்சிஜன் மரத்துல இருந்து தான் கிடைக்குது. ஒரு சின்ன உதாரணம், நீலகிரி என்ன சொல்லுவாங்கன்னா தென்னிந்தியாவினுடைய நீர் தொட்டின்னுவாங்க. ஏன்னா இன்னைக்கு தென்னிந்தியாவில் இருக்க முக்கியமான ஆறான காவிரியினுடைய கிளை நதி கபினி கூடலூர் பகுதியில தான் உருவாகுது. அதே மாதிரி பவானி இங்கதான் நம்ம ஊட்டி பக்கத்துல இருந்து தான் உருவாகுது பவானி நதி. இந்த மாதிரி நிறைய நதிகள் உருவாகி கீழே போகுது. ஒரு நீர் திட்டங்கள் நிறைய இன்னைக்கு அனல் மின் திட்டங்கள், அணுமின் திட்டங்கள் எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால நீர்மின் திட்டங்கள் தான் மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட 55% மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு நீலகிரியில இருந்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் நீலகிரி இருந்துச்சு. ஆனா இன்றைய காலகட்டத்தில் அவசர கால உலகம், மக்களுடைய தேவைகள் அதிகம், அதுக்கு பூர்த்தி செய்யணுன்றதுக்காக என்ன வேணாலும் அழிக்கலான்ற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் போயிட்டாங்க. சாலைகள் வேணும், தரமான சாலைகள் வேணும். அதற்காக இயற்கை அழித்துத்தான் சாலைகள் போடணும்ட்டு இல்லை. இப்ப குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பண்டிப்பூர், ஊட்டி அந்த சாலை இரவு நேரங்களில் 9 மணிக்கு மூடிடுறாங்க. அது ஒரு நல்ல திட்டம் தான். ஏன்னா இரவு நேரங்களில் வனவிலங்குகள் சாலையை கிராஸ் பண்ணும்போது விலங்குகள் வண்டிகள் அடிப்படுதுன்றதுக்காக அதை மூடி இருக்காங்க. இது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நிறைய இதை நாங்க இது பண்ணிக்கலாம்.